முருகா விட்டுறாத. வேலையா வேலை நல்லா கேட்டுக்கங்க. ஏற்கனவே திருவள்ளுவருக்கு காவி விட அணிஞ்சு அது தோல்வி விட்டுறதுனால பிஜேபி அணியினர் இப்ப கந்தனோட வேலை தூக்கி இருக்காங்கன்னு சொல்லி பயங்கரமா ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு செந்தமிழன் சீமான் அவர்கள். ஆமா, அதாவது எதற்காக இந்த காவி வெள்ளை கருப்பு ப்ளூ இந்த மாதிரி விஷயங்களை வந்து அந்த காலத்துல அவங்க என்ன ட்ரெஸ் அணிஞ்சுதான் கூட தெரியாது. என்ன நம்ம சொல்றது, ஓப்பனா சொல்ல போனோம்னா அதுதானே. அதாவது இந்த நம்ம சமணர் கால ஓவியங்களை பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த ஓவியங்கள்லாம் மூலிகையால வரைஞ்சிருப்பாங்க, வண்ண ஓவியங்கள். இன்ன வரைக்கும் அது அழியல. ஆமா, அதெல்லாம் நம்ம உற்று கவனிச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அனைத்து தரப்பட்ட அந்த வண்ணங்களும் அது இருக்கும், சரிங்களா? ஆனா திருவள்ளுவர் அவர்களும் சரி, முருகன் அவர்களும் சரி என்ன மாதிரி உடை அணிந்தார்கள் என்பது வந்து யாருக்கும் தெரியாது. அதை வைத்து இருவரும், நான் சொல்றது அதை வைத்து பிஜேபி அரசாங்கம் இருந்தாலும் சரி, அதை வைத்து எதிர் அரசியலாற்றும் பிற கட்சியாக இருந்தாலும் சரி, இதை பேசவே கூடாது. அதுக்கு வந்து ஏன்னா சரியான விளக்கம் கொடுக்க முடியாது. நீங்க அதாவது அரசியல் செஞ்சு விடுறாங்க, விளக்கம் கொடுக்க முடியாது. இது அரசியல் சாயம் தம்பி. காவி என்பதும் கருப்பு என்பதும் சிவப்பு என்பதும் மஞ்சள் என்பதும் நீலம் என்பதும் வெள்ளை என்பதும் இது அரசியல் சாயம். இது அரசியல் சாயம் அடியோர் சான்றவர்களுக்கு பூசப்படுகிறது. இது மிக கண்டனத்திற்கு உரியது. அதுக்குத்தான் அவர் சொல்லியிருக்காரு, முருகா விட்டாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை மட்டுமா சொன்னாரு? இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு போயிருக்காரு, என்னதான் இறை பழனிசாமி மாடம் நடத்தாலும் தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி பழனிசாமி பின்னாடியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்க ஆமா, இப்ப ரெண்டு கூட்டணின்னு சொல்றாங்க. அந்த பக்கம் இருக்கிறவங்க பிஜேபி தலைமையில தான் கூட்டணின்னு ஒருத்தர் கத்திட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு, அதிமுக கூட்டணியில தான் பிஜேபி இருக்குன்னு சொல்றாரு. இன்னொருத்தர் கட்சிக்காரர் வச்சிருக்காரு, நாங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில தான் இருக்கோம்னு ஒருத்தர் சொல்றாரு. சீமான் பேசிய கருத்துக்கு வரும். சீமான் அவர்கள், செந்தமிழன் சீமான் அவர்கள் இறை பழனிசாமின்னு சொல்லிட்டாப்ல. உண்மைதானே, பழனிசாமி பின்னாடி தானே இப்போ வர்றாங்க எல்லாரும். பிஜேபியோட இறை பழனிசாமி. சரி, நீங்க அந்த அறைய போட்டிருக்கீங்க. அந்த இறை, ஆமா ஆமா, வல்லினம் வெள்ளினம் இடையினம், ஆமா அந்த இறை தான் உண்மையிலே பிஜேபியோட இறை தான் பழனிசாமி. ஒருத்தருக்கு தான் பார்க்கணும் என்ன நடக்குது.